அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் இப்போ என்ன செய்ய போகிறோம், we are going to solve. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பாருங்கள், தென் அதை லாஜிக்கலாக எப்படி அணுகிறது, மெத்தடிக்கலாக எப்படி அணுகிறது ரெண்டுமே நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். எ பர்சன் வெயிங் 45 kg, ஒரு மனுஷன் 45 கிலோ இருக்கான். சிட்ஸ் ஆன் ஒன் எண்ட் ஆஃப் எ சீசா விளையாடுவோம் இல்லையா, அப்படி விளையாடுவோம் இல்லையா சீசா. while a boy of 15 kg sits on the other side. 15 கிலோ இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன் இன்னொரு பக்கம் உட்கார்றான். ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி 4 மீட்டர். they are separated by 4 மீட்டர். how far from the boy is the center of mass situated? neglect weight of the seesaw. ஒரு சீசா இருக்குது பிள்ளைங்களா, ரைட். இந்த பக்கம் 15 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பையன் உட்கார்றான், இந்த பக்கம் 45 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆள் உட்கார்றாரு. அப்படின்னா ரெண்டு பேரும் கூட்டம் 60 கிலோ. அந்த 60 கிலோ வந்து எந்த இடத்துல இருக்கும், அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் 65 கிலோவை அந்த லைனில் எந்த இடம் ஃபீல் பண்ணும், இதான் கேட்டிருக்காங்க. அப்படி என்றால் நான் பல வழிகளில் சொல்கிறேன் பிள்ளைங்களா. போர்டில் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் உண்மையில் போர்டு வேண்டியதில்லை. காமன் சென்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல் பிள்ளைங்களா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், காமன் சென்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மெத்தடாக எப்படி செய்கிறது, கணக்கு போட்டு எப்படி செய்கிறதுங்கிறத சொல்லி தருவோம். பட் புத்தியை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்றதை முதல்ல பார்ப்போம். எதுவுமே பேனா பேப்பர் சாக்பீஸ் ஒன்றுமே எடுக்காமல் பார்த்தோன்னே சொல்லிடலாம், எல்லாம் ஆச்சரியப்படுவாங்களா இல்லையா, அதுக்கு தான். இங்கே பாருங்கள், 45 கிலோ 15 கிலோ பசங்க இருக்கான். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் 45 கிலோவுக்கு பக்கத்தில் இருக்கும். இது ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க முடியுது, 15 கிலோவுக்கு பக்கத்தில் இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 15 கிலோ பையன் இருக்கான், 45 கிலோ இருக்கான். நீங்கள் கையை கீழே விடுறீங்கன்னு வச்சுக்கோமே, எப்போ உங்கள் கை நசுக்கப்படும், 15 கிலோ உள்ள பையன் மேலே உட்காந்தா உங்கள் கை நசுக்கப்படாது, 45 கிலோ உள்ள ஆளுக்கு வந்தால் கை நசுங்கிடும். ஸோ மீனிங் 45 kgக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஸோ இது 4 மீட்டர், ரைட். 15ஐ விட 45 3 மடங்கு அதிகமாக இருக்குது. எனவே சென்டர் ஆஃப் மாஸ் ஏறத்தாழ 3 மடங்கு 45 கிலோவுக்கு பக்கத்தில் இருக்கும். என்றால் 15 கிலோவிலிருந்து 3 மீட்டர் தள்ளியும் 45 கிலோவிலிருந்து 1 மீட்டர் தள்ளியும் இருக்கும். புரிஞ்சிருச்சா பிள்ளைங்களா? ஒன்றுமே செய்யலை, ஒன்றும் எடுக்கலை நான் எதுவுமே, ரைட். இப்படி செஞ்சிடலாம், அப்படி நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. 15 கிலோவிலேருந்து 15 கிலோ பையன்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி, 3 மீட்டர் தள்ளி நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் எக்ஸாமில் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, நான் திங்கிங்லேயே கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சு காமிக்கணும், நம்ம படம் வரைஞ்சி செஞ்சு காமிக்கணும். ஸோ கேமரா வரட்டும். ஸோ இதான் பிள்ளை சீசா, ஓகே ரைட். இந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது, இதில் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது. நான் வசதிக்காக இதை வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டேன், ஓகே. இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, இங்கே பையன் உட்காந்துருக்கான், ரெண்டுக்குள்ள தூரம் 4 மீட்டர். சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து அந்த பெரியவர் இருக்கக்கூடிய தூரம் x1, சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து பையன் இருக்கக்கூடிய தூரம் x2, x1 x2 கூட்டினா 4 மீட்டர். ஸோ முதல் ஈக்குவேஷன் x1 + x2 = 4 மீட்டர். தென் சென்டர் ஆஃப் மாஸ் எந்த இடத்துல இருக்குது, இவர்கிட்ட 4 மீட்டர் தள்ளியும் இவர்கிட்ட இருந்து எவ்வளோ தள்ளி இருக்கு, 3 மீட்டர் தள்ளியும் இருக்குது இல்லைங்களா. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிற எக்ஸ்பிரஷன் m1 × x1 + m2 × x2 / m1 + m2 = சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய இடம். புத்திசாலித்தனமாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி, m1 45 கிலோ ஆக்சிஸ்லேருந்து 0 தூரத்தில் இருக்குது, ஸோ × 0 ப்ளஸ் m2 இந்த இருக்குது, ஆக்சிஸ்லேருந்து x1 + x2 தூரம் தள்ளி இருக்குது, ஸோ x1 + x2 / m1 + m2 = x1. நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, திஸ் m1 x1 + x2 = 4. ஸோ திஸ் இஸ் 4, இது எவ்வளவு 15, 4 × 15, ஓகே, = x1 × m1 + m2, திஸ் இஸ் 60. m1 m2 15 45 கூட்டினா 60 x1. ஸோ x1 = 1 மீட்டர், x1 = 1 மீட்டர், x2 3 மீட்டர், ரைட். என்ன கேட்டிருக்காங்க, அந்த பையனுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் எவ்வளோ தூரம் கேட்டிருக்காங்க, இட் இஸ் 3 மீட்டர். ஸோ இவ்வளோதான் பிள்ளைங்களா. முதல் பார்வைக்கு ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தோணுது, ஆனால் என்ன கிடையாது, அது
எந்த விதமான பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியணும்? சிந்திக்க தெரியணும். படிக்கக்கூடிய பாடத்தையும் நம்மளுடைய இயற்கையான சிந்தனா சக்தியையும் அழகாக கனெக்ட் பண்ண தெரியணும். மிகப்பெரிய ஆளாக நீங்கள் வர முடியும். சரிங்களா? ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், இப்படி ஒரு சேனல் இருக்குது, ஸ்கை இஸ் தி லிமிட், வானமே இல்லை. இந்த சேனல் உங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுக்கும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.